இது கதிர்வேலனின் காதல் திரை விமர்சனம். நடிப்பு: உதயநிதி ஸ்டாலின், சந்தானம், நயன்தாரா, நரேன், சரண்யா, மயில்சாமி, ஜெயபிரகாஷ். இசை: ஹாரிஸ் ஜெயராஜ். ஒளிப்பதிவு: பாலசுப்ரமணியன். தயாரிப்பு: ரெட் ஜெயண்ட் மூவிஸ். இயக்கம்: எஸ்.ஆர். பிரபாகரன். காதல் என்றாலே பிடிக்காத அப்பா நரேனின் மகன் ஆஞ்சநேய பக்தன் உதயநிதி ஸ்டாலின். அப்பாவுக்கு விரோதமாக காதலித்து திருமணம் செய்து கோவையில் வாழும் அக்கா சாயா சிங் வீட்டில் பிரச்சனை. அதை சரி செய்ய கோவை வருகிறார் உதயநிதி. எதிர் வீட்டின் நயன்தாரா. அந்த பெண்ணை மட்டும் பார்க்காதே, அந்த வீட்டுக்கும் உங்க மாமாவுக்கும் சண்டை என சாயா சிங் எச்சரிக்க சொல்லி வைத்த மாதிரி நயன்தாராவை பார்க்கிறார் உதயநிதி. அதன் பின்பு காதலும் கொள்கிறார். இந்த காதலுக்கு உதவியாக நண்பர் சந்தானம். இன்னொரு பக்கம் நயன்தாராவை எப்படியாவது மடக்கிவிட துடிக்கிறார் சுந்தர். அப்பாவை சமாதானப்படுத்தி காதலியை உதயநிதி எப்படி அடைகிறார் என்பது இடைவெளிக்கு பிந்தைய பகுதி மற்றும் கிளைமேக்ஸ். ஒருக்கல் ஒரு கண்ணாடி வெற்றியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் உதயநிதிக்கு. சுந்தரபாண்டியன் வெற்றியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இயக்குனர் எஸ்.ஆர். பிரபாகரனுக்கு. 2 படங்களின் கலவையாக இந்த கதிர்வேலன் காதலை உருவாக்கி இருக்கிறார்கள். அருவருப்பு டாஸ்மாக் காட்சிகள் இல்லாமல் இந்த படத்தை உருவாக்கியிருப்பது சிறப்பு. உதயநிதி முதல் படத்தில் ஓகே என்றால் இந்த படத்தில் டபுள் ஓகே. ரொம்ப இயல்பாக நடித்திருக்கிறார். நயன்தாரா ரேஞ்சுக்கு அழுத்தமான பாத்திரம் இல்லை இது. ஆனால் அவரது ஸ்கிரீன் பிரசன்ஸ் நன்றாக இருக்கிறது. சில காட்சிகளில் முகத்தில் சீனியாரிட்டி எட்டி பார்ப்பதை ஒளிப்பதிவாளர் பாலசுப்ரமணியம் கவனிக்க தவறிவிட்டார் போல் இருக்கிறது. உதயநிதி நயன்தாரா இருவரது பொருத்தமும் உறுத்தாமல் இருப்பதே பெரிய விஷயம்தான். வழக்கம் போல் இந்த படத்தையும் சந்தானம்தான் தன் தோள்களில் சுமைக்கிறார். ஆனால் அவரது ஆன்லைனர்கள் இந்த முறை அவ்வளவு பஞ்சிங்காக இல்லை. பல காட்சிகளில் வலிந்து எழுதப்பட்டவையாக இருப்பதால் சிரிப்பை வலுக்கட்டாயமாக வரவழைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அக்காவாக வரும் சாயா சிங், அவரது கணவர் அப்பா நரேன், அம்மா சரண்யா, எதிர் வீட்டுக்காரர் ஜெயபிரகாஷ், அவர் ஜோடியாக வரும் வனிதா, சுந்தர் ராமு, அந்த கேரள பெண் என மற்ற கேரக்டர்கள் அனைத்திலும் டிவி சீரியல் பாணி. ஒரே காட்சியில் வந்தாலும் வெடிப்பு சிரிப்புக்கு உத்தரவாதம் தருபவர் பலபுர மன்னன் மயில்சாமி. அவரை வைத்து பல ஆண்டு குடும்ப சண்டையை தீர்க்கும் விதம் டிராமாவாக இருந்தாலும் நல்ல டெக்னிக்கை யூஸ் பண்ணியுள்ளார்கள். உனக்கென்றால் ஒரு பாட்டு. நயன்தாரா உதயநிதி மட்டும் 4 பாடல்களில் ஆடுகிறார்கள். பாட்டை பார்க்கும் பொறுமை கூட போய்விடுகிறது. பின்னணி இசையும் சொல்வதற்கில்லை. பல காட்சிகள் சீரியல் மாதிரி தான் நகர்கின்றன. ஃப்ளாஷ்பேக்குள் ஃப்ளாஷ்பேக் என சில காட்சிகளில் பொறுமைக்கு டெஸ்ட் வைக்கிறார்கள். என்னதான் காதல் என்றாலும் பெற்றோர் சம்மதமும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி சொன்ன விதத்தில் கதிர்வேலன் பாஸ் ஆகிவிட்டான்.